வேண்டும். அப்படியே இருக்குமா? கற்பகம் மிச்சன் போல் அற்புதமாகிய இந்த சபையில் வந்தவர் இன்னார் இனியார் தெரிந்து கொண்டனையா? விளக்கமாக தந்த தெளிவா சொன்னா தெரியுமா? நான் தெளிவாக சொன்னா எனக்கு தெரியும். அப்படின்னா நான் சொல்றத நீ செய்யணும். அடிக்காதீங்க, குழந்தை அடிக்காதீங்க. குழந்தை சின்ன வயசுல இருந்து அச்சதே கிடையாது. உன்னாச்சா நான் மிரளுவேன். அப்படி பேங்காடு அடி சொல்றான் போலுக்குதே. ஆமா தெருவே ஒருத்தர் போவார் தலையாய்த்தானு அதோ போறான் பாரு பூச்சிக்காரன். ஆமா அப்படின்னா அது பயந்து சாப்பிடும் அது பாரு ஜாதி எடுத்து உன்ன அடிப்பாரு நான் பயந்துருவேன். ஓ இது கூட தெரியாது. என்னதான் 4 புள்ள பெத்துக்கிறேன். அப்படிதாங்க. சரி விடு. அதான் நேரம் ஆகுது. நான் சொல்றது கேளு. இப்ப எது கூப்பிட்டேன் உன்ன? நான் ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சுக்கிறேன். ஆமா இந்த ஒரு ஒண்ணுக்கு பதில் சொல்ல என்ன முடியல. அவன் உலகத்துல 4-5 பெத்து வச்சுக்கிறான். அவன் எப்படித்தான் பதில் சொல்லிக்கிறான்? எப்படி சமாளிக்கிறாங்களோ, எப்படித்தான் கல்யாணம் பண்றானோ என்னவா விடு. அடுத்த கதை நமக்கு வேணாம். நான் சொல்றத நீ செய்தினா உன்னுடைய கனவு எங்க வருவான். என்னப்பா செய்யணும்? செய்யம்மா பாரு மண்டோஜை செய்யம்மா 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 பாரு மண்டோஜை மகளே மின்னல் ஒளியே சிந்தை மகிழ்ந்து உன் கனவை அருவாகம்மா மின்னல் ஒளியே செய்யம்மா பாரு
ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் எத்தனை 48 நாள். 48 நாள். ஆமா, ஒரு மண்டலம். ஐயோப்பா ஒரு வயசானது பத்துனே பாருமா பாக்கணும்னு என்னங்குது அது போதும். ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள். நம்ம ஐயப்ப பக்தர் எல்லாம் போறாங்களா? ஆமா, ஒரு மண்டலமாவது மாலை போட்டுருக்கணும். விரதம் இருக்கிறாங்க. அப்படி ஆமா, ஒரு மண்டலம் இன்றையிலிருந்து பரமனை நீ பூஜை செய்தால் உன் கனவா இங்க வருவான் அர்ஜுனன். அப்ப 48 நாள்மா பரமனை பூஜை செய்வதற்கும் என் கணவர் வருவதற்கும் என்னப்பா காரணம்? ஆமா, இதுதான் கேட்கக்கூடாது. தெய்வத்தை கும்பிடுமானா இன்னைக்கு 4ஆம் சனிக்கிழமை கும்பிடுனா சனிக்கிழமை நான் கும்பிடுறதுக்கும் நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கக்கூடாது. நான் அப்பா சொல்ற பேச்சு நீ கேட்கணும். சரியா கும்பிட்டு போய் தான் போட்டியா? 48 நாள். அப்படி ஒரு மண்டலம் வருவாரா? கண்டிப்பா. பரமனை பூஜை செய்வார் காணாது அப்பா பஞ்சவரும் வருவாரப்பா. பரமனை பூஜை செய்தால் ஏனாது அப்பா பஞ்சவரும் வருவாரப்பா. அந்த பரமனை கோரி தவம் புரிகிறேன், நான் பூஜை செய்கிறேன். பரமனை கண்டு பாசுபதாஸ்திரம் வாங்க வந்தார் என்னுடைய கணவர் என்று நீங்க தெரிவித்திருக்கிறீங்க. அதே பரமனை நான் பூஜை செய்கிறேன். புரிஞ்சுக்கினியா ராஜா? ஏன்னா 48 நாள் நம்முடைய அரண்மனைக்கு எதிர்ப்புறம் சிவமடம் ஒண்ணு அமைக்கணும். ஆமாங்க, அதிலே சிவனுக்கு உகந்த பொருள்களை கொண்டு வர வேண்டும். சிவலிங்கம் ஒன்று உற்பத்தம் செய்ய வேண்டும். அந்த சிவபெருமானுக்கு 48 நாள் குழந்தை பூஜை செய்யணும். அங்கே ஆண் காத்து ஒண்ணு கூட வீசக்கூடாது. ஒருத்தர் கூட போக ஆடவரே. முதல் கேட்ல நீ நிக்கிறியா? அதான் சரி. ஆடவர் 1000 பெண்களை விடு. தாதி பெண்களாக காவல் இருக்கட்டும். என் மகள் ஆனா ஒண்ணுமா 48 நாள்னா 48 நாள் கண்டிப்பா முடிக்கணும். அந்த 48 நாள் முடியும். ஒரே ஒரு முகூர்த்த நாய் இருக்குது. முகூர்த்த நாய் முன்ன நீ கனவை வரணும்னு பூஜை செய்திய அந்த கனவை ஒரு முகூர்த்த நாய் மின்ன வேண்டான்னு வச்சு அங்க வந்து பெண்ணே மின்னல் ஒளின்னுவான் அர்ஜுனா. நீ அவனை பார்க்க கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அந்த முகூர்த்த நாயும் முடிக்கணும். சிவன் தொண்டு பெரிய தொண்டு. 48 நாள் குறை இருக்கக்கூடாது. 48 நாள் முடிச்ச பிறகு தான் வந்தா கூட கொஞ்சம் இருங்க அப்படின்னு வாய் தந்து பேசுற கையை காட்டி அவனை உட்கார வச்சுட்டு 48 நாள் முடி. அது பிறகு கனவு வருவான். உன்னுடைய இஷ்டம் பூர்த்தி ஆகும். சரியா போச்சா? முடிஞ்சு போச்சு. 48 நாள்னா 1.5 மாசம் ஆகி போகுது. 1.5 மாசம் நீ ஃப்ரீயா கிடக்கலாம். 1.5 மாசத்துக்கு வரமாட்டா. அப்பா என் கணவர் எங்க கேட்க மாட்டான். ஆனா இந்த 48 நாள் நாம சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அர்ஜுன் நம்ம அங்க வர வைக்கணும்னா அர்ஜுனுக்கு சொன்னா அவன் வரமாட்டான். அவருடைய அண்ணன் தர்மத்தின் தலைவன், தர்மத்தின் தவப்புதல்வன், குணம் படைத்த தர்மர், அவருக்கு ஒரு லெட்டர் நம்ம எழுதணும். நடந்ததை எழுதிட்டுன்னு வச்சுக்கோ. அவருக்கு கொண்டு கொடுத்தோம்னா அவரு தம்பிக்கு நல்லது ஒரு ஆறுதலை அறிவுரைகளை சொல்லி போயிட்டாடா கொண்டாட்டிடுவான். அவன் வருவான், அனுப்பிடலாம். ஆனா ஒண்ணு ஒரு லெட்டர் எழுதிட்டுமா? எழுதுவியா? நீங்க சொல்லுங்க, எழுதிடுறா. உயர்த்திரு அதே எழுதிட்டா? நான் சொல்றதுதான் எழுதணும். நீங்க சொல்றது? ஆமா. முன்னாளில் இந்திரபிரசத்தை ஆண்டு வந்த உயர் திரு தர்மராஜா அவர்களுக்கு, முன்னாளில் இந்திரபிரசத்தை ஆண்டு வந்த தர்மராஜா அவர்களுக்கு மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜா எழுதும் கடிதம் என்னவென்றார், மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜா எழுதும் கடிதம், உன்னுடைய தம்பி ஒரு வார்த்தையை கேட்டு சிவனை குறித்து தவம் செய்யும் போது
பாசுபதத்தை பெற்று பெற்று என் மகள் மின்னலிலே திருமணம் செய்தார். முதுவலிக்கிறா பாய் இருப்பா கூலி கொடுக்குறேன். ஏண்டா, நான் எழுந்து படி முன்னாலே இந்திரபிரசத்தை ஆண்டு வந்த தர்மராஜனுக்கு மேகராஜன் எழுதுவது என்னவென்றால் முதுவலி இது எழுதுறா அத்தி எழுதிட்டியா? அந்த ஆள் என்னடா மதிப்பான் என்ன சம்தி? நான் சொல்றது எழுதுனா அவன் சொல்றது இவன் கூட எழுதுறேன். சரி, அந்த நேரத்தில் என் மகளுக்கு 9 வயது. அந்த நேரத்தில் என் மகளுக்கு 9 வயது. திருமணம் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 18 வயது பருவமடைந்த என் மகள் கணவனை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார். கணவனை பார்க்க வேண்டும் என்று ஆவல். அதனால் தம்பி அர்ஜுனனுக்கு நல்லதோர் அறிவுரைகளை சொல்லி அவனை அனுப்பினால் என் மகளை அழைத்து செல்லுவான். என் மகள் குறை தீரும். இப்படிக்கு மேகலோகத்தாலகுடி மேகராஜா. இப்படிக்கு மேகராஜா நான் போட்டுட்டாங்க. சரி போட்டுக்கா. ஆனா ஒண்ணு, இப்பொழுது கானகத்திலே 12 வருடங்களை முடித்து அஜ்ஞாதவாசம் முடித்து உபலாயப்பட்டினத்துல பஞ்சு பாண்டவர் தங்கி இருக்கிறாங்க. இந்த லெட்டர் கொண்டு போய் தர்மர் கிட்ட சேர்த்து அவரு அனுப்புவாரு தம்பியை. என் மகளை அவளோட அனுப்பி ஈடுபட செய்யலாம். வெற்றியோடுவா. ஆகட்டுங்க.